குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். மார்னிங். என்ன பாக்குறதுக்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குல்ல? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாகரிகம் எந்த அளவுக்கு மேல போயிட்டு இருக்குன்னு தெரியாத பட்டிக்காட்டு பசங்க. நாளைக்கே ஒரு செக்யூரிட்டியை போட்டு ஒரு பய கூட இங்க நிக்காம நான் பாத்துக்கிறேன். கூட்டம் கூட கூடத்தான் எதுக்குமே மரியாதை. இந்த கூட்டம் இன்னும் அதிகமாறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. என்னது கூட்டத்தை கண்டு கூச்சப்படுறாங்களோன்னு நினைச்சேன். கூட்டத்தை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. சரி சரி சொல்லுங்க. சரி ஊருக்குள்ள எல்லாம் என்ன பண்ணுங்க. சரி தயவு பண்ணி சொல்லுங்க. சரி சொல்றேன்ல அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. சேட்டு எடுத்து சொல்லுங்கண்ணே. யோ எங்களை ஏன் கெஞ்சிர? நாங்களும் உன்ன மாதிரி கூலிக்காரங்க தான். அந்த சேட்டை போய் கேளு. சரி ஒரு வாரம் டைம் கொடுங்க. சரி எப்படியாவது திருப்பி கொடுத்துருங்க. சரி சரி சொல்லு. சரி இறங்கண்ணே. பழனிசாமி என்னாச்சு ஜீவா? இந்த சேட்டுக்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். சொன்ன தேதியில திருப்பி கட்ட முடியல. 6 மாசமா வட்டி கூட கட்டல பழனிசாமி. சரி அந்த வட்டியை தள்ளுபடி பண்ணுங்க. 25,000 ரூபாய் நான் கொடுத்துறேன். என்ன பழனிசாமி 6 மாச வட்டியை தள்ளுபடி பண்ண சொல்றியே? வட்டிக்காகத்தானே இந்த தொழிலை செய்யறோம். இது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு. இதுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். சேட்டு நீ வட்டியில ஒரு பைசா கூட கம்மி பண்ணாத. ஜீவா நீ உடனே 6 மாசம் வட்டியும் கொடுத்து அது கூட சேர்த்து இன்னும் ஒரு 6 மாசம் வட்டியும் கொடுத்துரு. சேட்டு முதல் 25,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு வட்டி தான் முக்கியம். பழனிசாமி இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். அண்ணா சேட்டை விட்டு கூட்டு போய் 25,000 ரூபாய் எடுத்து கொடுத்துருங்க. சரி நீ எதுக்கு போய் கடை வாங்கினேன்? பையனை படிக்க வைக்கிறதுக்காக வாங்கினேன். என்ன விளையாடுறியா நீ? 5 வயசு பையன் படிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு 25,000? இது இங்கிலீஷ் மீடியம் பழனிசாமி. குழந்தைங்க எது எடுத்தாலும் இங்கிலீஷ்ல தான் பேசுது. அப்பாவை கூப்பிடுறது, அம்மாவை கூப்பிடுறது எல்லாமே இங்கிலீஷ் தான். தண்ணி குடி விட்டு இங்கிலீஷ்ல தான் குடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் என் பொண்டாட்டியும் ஆசைப்பட்டா. ஓஹோ. காலங்காலமா நம்ம பரம்பரையே கோமணத்தை கட்டிட்டு திரியிறோம். நம்ம பிள்ளைங்களாவது கோட்டும் சூட்டும் போட்டு இங்கிலீஷ்லயே நம்ம கூப்பிடுவேன்னு சொன்னா அதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தோம். 2 வருஷத்துக்கு 25,000 செலவாயிடுச்சு. இப்ப கேட்டா அடுத்த வருஷம் தான் 1வது போங்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் என்ன படிச்சுன்னு கேட்டேன். ஏதோ எங்கேஜி உங்கேஜிங்கிறாங்க. ஒரு மாதிரி கேனத்தனமா இருந்தா எல்லாம் சொல்லுவாங்கடா. ஏதோ அறிவு இருக்கா உனக்கு? நீ நான் தமிழ் ஸ்கூல்ல தான் 7ம் கிளாஸ் வரைக்கும் படிச்சோம். இன்னைக்கு ஒழுக்கமா சம்பாதிச்சு குடும்பம் நடத்தல. கோட்டு சூட்டு தச்சு போடணும்னு ஆசைப்பட்டா 2 செட்டு தச்சு வச்சு 2,000 சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்பட்டா 3 மாசத்துல இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு 35 ரூபாய் புத்தகம் வைக்கிறான். அதை வாங்கி படிச்சுக்க. அதை விட்டு கொள்ளையடிக்கிற ஸ்கூல்ல போய் என்ன குழந்தைய சேர்த்த? யார் தான் ஸ்கூல் நடத்துறது? புஷ்பா நர்சரி ஸ்கூல்னு ஒரு பொண்ணு நடத்துது பழனிசாமி. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்க குழந்தைங்க இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கணும்னா இந்த மாதிரி கோமணம் எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாதுன்னு. இது கூட இல்லைன்னா நல்லா இருக்காதுமா. யோ நாளைக்கு இவங்க ஃபுல் சூட்ல வரல இவங்க பசங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். மேடம் நீங்க இவங்களை இங்கிலீஷ்கார மாதிரி ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இங்கிலீஷ்காரன் கைய கழுத்துல கட்டுவான். நம்ம இந்தியன்ஸ் இடுப்புல கட்டுவாங்க. இந்தியன் கவுபாய்ஸ். திருந்துங்க ஐயா. சூட்டு தைக்கணும்னா 4,000 5,000 ஆகுன்னு சொல்றாங்கம்மா. 4,000 5,000 எல்லாம் ஒரு பணமா? ஆளுக்கு ஒரு 4 செட் தச்சுக்கோங்க போங்கயா. போங்கய்யா. மேடம் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் எல்லாம் ஒரு பணமானு கேட்டீங்களே, நியாயமான கேள்வி. இந்த 4,000 ரூபாய் 5,000 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால டீச்சர்ஸ் சம்பளத்தை 750 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபாய் ஆக்கிட்டீங்கன்னா பொருளாதார பிரச்சனையை ஓரளவு சரி பண்ணிக்கலாம். வாட் 750 பத்தாதா? 600 ரூபாயில குடும்பம் நடத்திட்டு 150 ரூபாயை மிச்சம் பிடிங்க. மாமா முக்கியமான ஒரு வேலையா வந்தேன். எல்லாரும் நல்லா படிக்கணும். எல்லாம் கிளாஸ் ரூம் போங்க. நீதான் ஸ்கூல் நடத்துறியா? அத பத்தி கேட்க நீ யாரு மேன்? Who are you? பச்சைக்கொடி பழனிசாமி. இங்க பார், கல்வி கத்துக் கொடுக்கறதுங்கிறது பெரிய புண்ணியம். அதை ஒரு சேவையா நினைச்சு செய்யறவங்க தான் பள்ளிக்கூடம் எல்லாம் வச்சு நடத்தணும். 3,000 ஆனா 10,000 கொள்ளையடிக்கணும்னா ஓப்பனா போய் கந்துவட்டி கடை வச்சு நடத்து. இல்ல ஃபைனான்ஸ் கம்பெனி பேரை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் வசூல் பண்ணிட்டு ஓடிடு. அதை விட்டுவிட்டு பள்ளிக்கூடம்ங்கிற பேர்ல ஏன் கொள்ளையடிக்கிறீங்க? Who the hell are you to come and talk to me like this? How dare you enter my school premises and talk to me? What do you think of yourself? How dare he enters my school premises and charge at me? What does he think of himself? நீ இப்ப பேசுனிய எல்லாமே எனக்கு புரியும். ஆளை பார்த்து படிக்காத மட்டும் இடம் போட்டுறாத. நாங்களும் இங்கிலீஷ்லாம் படிச்சவங்க தான். மதர்னா அம்மா, ஃபாதர்னா அப்பா, பிக் ஃபாதர்னா பெரியப்பா, ஸ்மால் ஃபாதர்னா சித்தப்பா. இந்த இங்கிலீஷ் போதுமா என்ன எடுத்து விடணுமா? யோ நீ காலம் காலமா வேட்டி கட்டிக்கிட்டு தெரியற. இந்த குழந்தைங்களாவது நாளைக்கு நாகரிகமா கோட் சூட் போட்டுட்டு இங்கிலீஷ்கார மாதிரி ஸ்டைலா வர வேணா? இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாங்கன்னு இடுப்புல வெறும் வேட்டி சுத்தி இருந்தவனா இந்தியாவுக்கு சொந்தம் வாங்கி கொடுத்தான். அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா நிறைய பேச வேண்டியிருக்கேன்.
ஆனா என் அளவுக்கு அறிவு வாங்கினோட தான் அதெல்லாம் பேச முடியும். ஓ லெவலுக்கு இப்ப சொல்றேன் கேட்டுக்க. 650 ரூபாய்க்கு கிடுக வாங்கிட்டு 750 ரூபாய்க்கு மூங்கில வாங்கிட்டு 4 குடிசையை போட்டுக்கிட்டு நர்சரி ஸ்கூல் வச்சுக்கிட்டு அதுக்கு 1000 கொடு இதுக்கு 1000 கொடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இருக்கிறவங்க இழிச்சா நினைச்சுக்கிட்டீங்களா? இங்கிலீஷ்ல படிச்சா தான் படிப்பு வருமா? கோட்டு சூட்டு போட்டா தான் அறிவு வருமா? காமராஜரும் கக்கன்ஜியும் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாங்களா? இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டா பண்ணாங்க? இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கலைஞர் இந்த நாட்டை ஆண்டாங்களே, இங்கிலீஷ் மீடியம் படிச்சு ஆண்டாங்க? அதெல்லாம் நிறுத்த சும்மா. ஆயிரக்கணக்கான டொனேஷன் கொடுத்தா தான் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியுமா? ஏழை குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறது? அப்ப பணக்காரங்க மட்டும் தான் படிக்கணுமா? உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 2 நாளைக்குள்ள ஊர் ஜனங்கள்ட்ட கொள்ளையடிச்சதெல்லாம் திருப்பி கொடுத்தணும், அல்லது இடத்த காலி பண்ணிடணும். இல்ல நான் கொஞ்சம் விவரம் கட்டவன், பின்னாடி என்ன வரும்லாம் யோசிக்க மாட்டேன், அடி பின்னிடுவேன். இவ யார் என்ன மிரட்டுறதுக்கு? அதானே அடி பின்னிடுவேங்கறா. அவன் பின்னியே விடுவாம்மா. நான் யாரை காட்டுறேன்? நீங்க காட்டியே தீரணும். dirty village nasty fellows. நான் அப்பவே சொன்னேன்ல இது சரிப்பட்டு வராதுன்னு. ஒரு வாரத்துக்குள்ள ஸ்கூல்ல தர்மச்சத்திரம் ஆக்க சொல்றான், இல்லனா அடி பின்னிடுவானா. எவம்மா உன்னை பார்த்து அப்படி சொன்னா? எவனோ காட்டாம்பா, பழனிசாமியா. ஏன் வண்டியில நிக்குது? நம்ம பச்சைக்கொடி பழனிசாமி என்ன நடு ரோட்ல கொடியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்குது. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பச்சை கொடியை தூக்கிட்டீங்கன்னா பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். கலெக்டர் சார் இந்த ரூட்ல வரையும் எனக்கு கேள்விப்பட்டு தான் அந்த ரோட்டை பிளாக் பண்ணேன். நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து ஊரை கொள்ளையடிச்சா அது தப்பு. ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து பஸ்ஸுக்கு பாம்பு வச்சா அது தப்பு. ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து காதலிச்சா அது தப்பா? தப்பு இல்லையே. முன்ன பின்ன தெரியாத 2 பேரை தாய் தாப்பனா பார்த்து கட்டி வச்சு அவங்களே ஒரு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழும்போது ஒருத்தர் பார்த்து பழகி புரிஞ்சுக்கிட்டு மனசை கொடுத்து உசுரை கொடுத்து காதலிச்சு கல்யாணம் பண்ணா என்ன தப்பு? நிச்சயமா தப்பு இல்ல. அப்புறம் எதுக்கே காதல் தடுக்குறீங்க? நாங்க எங்கேயோ தடுத்தோம். 2 பேர் காதலிச்சாங்கிறதுக்காக பஞ்சாயத்தை கூட்டி அவங்க காதலிச்சது தப்புன்னு சொல்லி ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி தூக்கில போட்டு கொண்டு இருக்காங்க. ரத்தம் கொதிக்குதியா? இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனம் பண்ணவன் எவ்வளவு பெரிய செல்வாக்கு உள்ளவனா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். யோ பிஏ, ஊருக்குள்ள போய் அவனை எழுதிட்டு வாயா. அவங்க வரமாட்டாங்க. கலெக்டர் கூப்பிடாருன்னு சொல்லியா? வரானா இல்லையா பாத்துடலாம். யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரிசாவில் இருக்காங்க. ஒரிசாவிலையா? ஆமா, இந்த சம்பவம் நடந்ததே ஒரிசாவில் தானே சார். சம்பவம் நடந்து 1 மாசம் ஆச்சு. கடையில் மிச்சர் வாங்கி சாப்பிட்டேன். கடைக்காரன் அடிச்சு கொடுத்த பொட்டணத்தில் இந்த செய்தியை படிச்சுட்டு நான் தான் பழனிசாமி கிட்ட சொன்னேன். உடனே அவன் கொடி தூக்கிட்டான். ஏன் பழனிசாமி, எங்கேயோ ஒரிசாவில் நடந்த பிரச்சனைக்காக இங்க வந்து கொடி பிடிக்கிறியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? பஞ்சாப்ல இருந்து நல்ல கோதுமை வாங்கி திம்பீங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து நல்ல பருப்பு வாங்கி திம்பீங்க, ஆந்திராவில இருந்து நல்ல அரிசி வாங்கி திம்பீங்க, கேரளாவில இருந்து நேந்திரம் வாங்கி திம்பீங்க. இப்படி திங்கிறதுக்கு எல்லாம் சேர் வேணும் உங்களுக்கு. ஒரு பிரச்சனை மட்டும் ஓடிடுங்களா? சொல்லுங்கயா. பழனிசாமி, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு கஷ்டம் வந்தா கூட கண்டுக்காம போற இந்த மனுஷங்க மத்தியில 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க பிரச்சனைக்காக இங்க நீ போராட்டம் பண்ணிட்டு இருக்கியே, உன்னை நான் மனசார பாராட்டுறேன் தம்பி. அந்த ஊர் கலெக்டரோட நான் பேசி சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி தரேன். எனக்காக இந்த போராட்டத்தை கைவிட்டுருங்க தம்பி. ரொம்ப நன்றி சார். வாங்க வாங்க போங்க போங்க, எல்லாம் ப்ராப்ளம். என்னடி கற்பனையில மிதக்குற? இல்ல, பழனிசாமி பத்தி நினைச்சு பார்த்தேன். ஆள் கேளைய மாதிரி இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கிற மனசு இருக்கு. நல்ல டைப் தான். ஸ்கூல் விட்டவன பசங்களை அனுப்பிச்சிட்டு என்ன பார்த்துட்டு போங்க. கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. எங்க உங்க முதலாளியம்மா? ஸ்கூல்ல ஏதாவது டிராமா போறாங்களா? எல்லாம் வேஸ்டர் வந்திருக்கீங்க. உன்னை க்ளோஸ் பண்ண வந்திருக்கோம். அட, நமக்குள்ள என்ன விரோதமா? நீயும் தொழிலாளி, நானும் தொழிலாளி. எவனோ ஒரு பணக்காரன் ஏன் வருவானா? என்ன நடந்தது தெரியாம என்ன அடிக்க வரீங்களே? அடிக்கிறதா எங்க தொழில? ஓஹோ, அப்ப அடிச்சே தெரிஞ்சுங்கிற. சரி, இங்க வச்சுதான் நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு அடைஞ்சலா இருக்கேன். நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். வாங்க வாங்க வாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடுறா.
யாரையா நீங்களாம்? நான் பாக்ஸிங்ல எக்ஸ்பர்ட் மேடம். நான் கராத்தேல எக்ஸ்பர்ட் மேடம். நான் கலரில எக்ஸ்பர்ட் மேடம். நான் குஷ்புல எக்ஸ்பர்ட் மேடம். முண்டா, குஷ்பு இல்ல குங்ஃபு. இங்க எதுக்கு வந்தீங்க? பழனிசாமியை க்ளோஸ் பண்ண உங்க அப்பா தான் மேடம் எங்களை அனுப்பிச்சாரு. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நாங்களும் என்னென்னமோ அடியெல்லாம் அடிச்சு பார்த்தோம் மேடம். அவன் நாட்டடி காட்டடி அடிக்கிறான் மேடம். போங்கயா. நீ யாரையா? வர்மடி கொடுக்குறவன். அவன் தர்மாடி கொடுத்தானா? இப்படியே போகாத, இவன் கண்ணையா குத்திர போறேன். நீங்க எங்கே இருங்க, நான் தனியா கவனிச்சுட்டு வரேன். யோ சாரியா, எனக்கு தெரியாம எங்க அப்பா இவங்களை அனுப்பிச்சிட்டாரு. நீ என்ன தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். உன் மனசை புரிஞ்சுக்கிட்டேன், என் மனசை கொடுத்துட்டேன். இப்ப எதுக்கு இந்த டிராமா பண்ற? டிராமா இல்லையா, மனசார உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். மனசை திறந்து காட்டட்டுமா? ஓகே. ஐயோ, ஏய் என்னங்க என்னங்க, என்ன இது புலி மாதிரி பாஞ்சு வர்றவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? ஏன் மேடம், எந்த வர்ம அடிக்கும் மசியாத பார்ட்டி இப்படி மிரண்டு ஓடுதே? நீங்க என்ன கொடுத்தீங்க? இப்படி வாங்க. பயக்கிட்டேன். அப்படின்னா எதிர்காலத்துல அவர்தான் எங்க முதலாளியா? சம்பள உயர்வு அவர்கிட்டயே கேட்டுக்கலாமா? சம்பளத்தை 1000 ஆக்க சொன்னீங்கல்ல, அவர் 2000 கொடுக்க சொல்லிட்டாரு. அப்படின்னா ஸ்கூலோட செட்டப்பே மாற போகுதா? ஆமா, இனிமே யார்கிட்டயும் ஃபீஸ் வாங்க கூடாது. இது வரைக்கும் வாங்கின ஃபீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துடணும். அப்புறம் இலவசமா சத்துணவு. வித் 2 எக்ஸாக்ட். எஸ், இலவசமா ஸ்கூல் யூனிஃபார்ம் வருஷத்துக்கு 2 முறை. ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு ஊக்க போனஸ் கமர்கட்டோட சேர்த்து. ஓ, அந்த லெவலுக்கு வந்துருச்சா? அப்ப பொங்கலுக்கு 2 கரும்பும், தீபாவளிக்கு கொஞ்சம் நல்லெண்ணையும் கொடுத்துரும். இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்ல தெரியுமா? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நீங்க அவரை தனியா போய் பார்த்து, மேடம் இதெல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு இது அதுன்னு அதெல்லாம் சொல்லி அவருக்கு என் மேல ஒரு இது வர மாதிரி நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். மேடம், நான் ஒரு வாத்தியார், உங்க மேல ஒரு இது வரா மாதிரி நான் அது பண்ணினா அது வேற ஒரு இது மாதிரி ஆயிடும். அதனால வேஸ்ட். நானே ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணிக்கிறேன். ஏய், மீன் கடிக்குதுடி. ஆம்பளை மீனா இருக்கும், கடிக்குது, கடிக்க மாட்டோம். ஏய், யாரும் நம்ம குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்கடி. அண்ணே, நாங்க குளிக்கிறத யாரோ ஒருத்தன் பாக்குறானே. ஏய் வாடாங்க. யாரா நீ? மாயாண்டி. பொண்ணு குளிக்கிற இடத்துல என்ன வேடிக்கை பாக்குற? அதுல ஒரு சுகம்தான். உனக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? நீ டிராக்டர் ஓட்டிக்கிட்டு நிலத்தை உழுதுகிட்டே இரு. என்ன திமிர்றான்?
உன்னை அப்படியே தூக்கி ஆத்துல வீசுறேன் பாரு.